அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தைலாபுரத்தில் ராமதாஸ், அன்புமணி ஒன்றாக இருப்பது போன்ற போஸ்டர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே உச்சகட்ட மோதலானது நிலவி வருகிறது. கடந்த 6 மாதமாக இந்த மோதல் போக்கானது நீடித்து வந்த நிலையில இரு தலைவர்களுமே தனித்தனியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதே போல பொதுக்குழு கூட்டம் என நடத்தி வருகிறார்கள். அதே போல அன்புமணி ராமதாஸுடைய ஆதரவாளர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் முற்றிலுமாக நீக்கிவிட்டு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களை நீக்கி புதிதாக நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில திடீரென பாமக நிறுவனர் தங்கியிருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள வீட்டின் மதில் சுவரில் வருங்கால தமிழகமே என இரு தலைவர்களும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதே போல பாமக நிறுவனர் ராமதாஸ் பொறிக்கப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தினுடைய அந்த போஸ்டர் ஆனது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவருமே அந்த மதில் சுவர் அந்த பாமக நிறுவனர் மற்றும் அன்புமணி ராமதாஸுடைய புகைப்படத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையும் அந்த போஸ்டர் ஆனது ஒட்டப்பட்டிருந்தது. இதுவரை அந்த போஸ்டர் ஆனது எடுக்கப்படாமல் இருந்த நிலையில தற்பொழுது இந்த போஸ்டர் ஆனது உச்சகட்ட இருவருக்கும் ஏற்பட்டுள்ள உச்சகட்ட மோதல் காரணமாக இந்த இருவரும் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்கக்கூடிய அந்த போஸ்டரை கிழித்தெறிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த உச்சகட்ட மோதலில் இந்த பாமக தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து இந்த நிலையில தற்பொழுது இந்த போஸ்டர் எடுக்கப்பட்டிருக்கிறது பாமக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே இந்த இரு தலைவர்களும் ஒன்றாக இணைவார்கள், ஒரு ஒற்றுமையாக இந்த பாமக கட்சி 2026 ஆட்சியை அமைக்கும் என அவர்கள் சூழலுக்கு வரக்கூடிய நிலையில இந்த போஸ்டரை அப்புறப்படுத்தியிருக்கிறது தொண்டர்களுடைய முறையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா.